வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முருகப்பெருமான் அருளாட்சி செய்யக்கூடிய கோவில்கள்ல, அதிலும் அறுபடை வீடுகள்ல ஒன்றான கடல் சார்ந்த கோவில்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி பார்க்க போறோம். இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி சொல்வதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடல் காத்த கந்தன் அப்படின்னு தனி சிறப்போடு மற்றொரு பெயர் சொல்றாங்க. ஏன் முருகப்பெருமானுக்கு இந்த பெயர் வந்ததோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அதாவது திருச்செந்தூரில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மாபெரும் அதிசயத்தை பற்றி தான் நாம பார்க்க போறோம். முருகப்பெருமானே நிகழ்த்திய அந்த அதிசயம் மாபெரும் ஆச்சரியமானதும் கூட. திருசீரலைவாய் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவில் இயற்கையோடு இணைந்த ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இயற்கையோடு முருகப்பெருமான் நடத்திய மாபெரும் ஆச்சரியத்தை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடு தான் இந்த கடலோரம் அமைந்த திருச்செந்தூர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, திருச்செந்தூர் முருகனுடைய கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கடல்ல கால் நினைச்சிட்டு வந்தா போதும். அந்த தீர்த்தத்துல நாம நினைந்தது போல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாவே நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கடலுக்கு மாபெரும் சிறப்பு கொண்டு இருக்கக்கூடிய இடத்துலதான் அந்த முருகப்பெருமான் குடியிருக்காரு. சரி, இந்த கடலுக்கும் திருச்செந்தூர் கோவில்ல முருகன் நிகழ்த்திய அதிசயத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா, சுனாமியும் திருச்செந்தூர் முருகனும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி அப்படிங்கிற பேரலை நம்ம தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல உருவாகி கடற்கரை சார்ந்த கிராமங்கள்ல உள்புகுந்து பல உயிர்களை பலி வாங்கியது அப்படிங்கிறது யாராலும் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். சுனாமி அப்படிங்கிற பெயரை கேட்டாவே பயப்படுறவங்க கூட இருக்காங்கன்னு சொல்லலாம். இது மிக பெரும் இயற்கை சீற்றமா அமைந்தது. தமிழகத்தினுடைய கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய கடலான வங்காள விரிகுடா பொங்கி எழுந்து வீரபாண்டியன் பட்டணம், அமளி நகர், மணப்பாடு, பெரிய தாழை, கூடுதாழை, கூட்டப்பனை, இடத்தக்கரை, உவரி மற்றும் பெருமணல் ஆகிய கிராமங்கள்ல பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். இதே போல கன்னியாகுமரியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல சுனாமியினுடைய பாதிப்பு பெருமளவுல இருந்திருக்கு. ஆனால் கடலை தாளாட்டும் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவில சுனாமியால நெருங்க முடியல அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா? ஆனா இதுதான் உண்மை. திருச்செந்தூர் முருகன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கடற்கரையில அடிக்கடி நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பிட்டு இந்த சுனாமி அப்போ ஒரு விஷயம் சொல்லப்படுது. எல்லா இடங்களிலும் கடல் அலை சீறி நிலம் நோக்கி வந்து கொண்டிருக்கு. ஆனா அதே வேளையில திருச்செந்தூரில் மட்டும் கடல் 200 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கி சென்றது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லா இடங்களிலும் அந்த கரையோரமா இருந்த மக்கள் பயந்து ஓடிக்கொண்டும், நிறைய பேர் தங்களுடைய உடைமைகளை இழந்தும் உயிர்களை இழந்தும் அந்த கடல்கள் கிட்ட இருந்தாங்க. ஆனா திருச்செந்தூரில் மட்டும் 200 மீட்டருக்கு அந்த கடல் அலை வந்து உள்வாங்கி இருக்கு. இதனால திருச்செந்தூர் முருகனை கடல் காத்த கந்தன் அப்படின்னு தற்போது அழைக்கிறாங்க. இந்த கடல் காத்த கந்தன் அப்படிங்கிற பெயரே மக்களை காத்த இறைவன் அப்படிங்கிறதுக்கு பொருள்படுது. கடல் அலை திருச்செந்தூர்ல மட்டும் உள்வாங்கி சென்றதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. இதுக்கு பல பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மீக ரீதியா என்ன சொல்லப்படுவது அப்படின்னா, திருச்செந்தூர் திருப்புகழில் இடம்பெற்ற பாடல் வரிகளாக சொல்லப்படுது. அதாவது சூரபத்மன் மலை போன்ற மாமரமாக கடலுக்கு அடியில மறைந்திருந்தாரா. அப்போ முருகப்பெருமான் கடல் நீர் பாய்ந்து பதுங்கி ஓடும்படியாக வடிவேலை எரிந்து மாமரமாக இருக்கக்கூடிய சூரனை இரு கூறாக்கி, அதாவது இரண்டாக வெட்டி
சேவலாக ஒன்றையும் மயிலாக ஒன்றையும் மாற்றினார் அப்படிங்கிறது பாடல் வரிகள்ல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்து வருது. அதாவது சூரசம்ஹாரம் அப்படின்னு சொன்னாவே திருச்செந்தூர் தான். அப்படிப்பட்ட இந்த திருச்செந்தூர்ல ஆயிரம் நன்மைகளும் ஆயிரம் விசித்திரமான விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர்ல கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும், குழந்தை பேரு கிடைக்கும், செய்யக்கூடிய செயல்கள்ல வெற்றி கிடைக்கும். மாப்பிள்ளை சாமிய வணங்கினோம் அப்படின்னா மணக்கோல பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை உள்ளவங்க திருச்செந்தூர் வந்து முருகனை வியாழக்கிழமைகள்ல தரிசனம் செய்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணமாகாம நீண்ட நாட்களா காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூருக்கு சென்று அந்த கடல்ல ஒரு தரம் குளிச்சுட்டு நாளை கிணற்றில் இருக்கக்கூடிய தூய்மையான அந்த புனித நீரில் ஒரு முறை குளிச்சுட்டு முருகப்பெருமானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்திற்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படியாக இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கோவிலா அமைந்திருக்கு. இங்கு நாம வழிபட்டோம் அப்படின்னாலே அது மிகப்பெரிய பாக்கியமா கருதப்படுது. திருச்செந்தூர் தலம் குரு பரிகார தலமா விளங்குதுன்னு சொல்லலாம். வியாழன் பகவான குரு திருச்செந்தூர் தலத்துல வழிபட்டு தன்னுடைய யந்திரத்தை ஸ்தாபித்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயம் ஒரு குரு தலமா விளங்குவது எப்படி அப்படின்னு புராணங்கள் வழியா நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும் அப்படின்னு பார்த்தோம். மேலும் குழந்தை பாக்கியம், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே சிறப்பானது. மாப்பிள்ளை சாமியை வணங்குவர்களுக்கு மணக்கோல பாக்கியம் கிடைக்கும். குரு பகவான் பூஜித்த தலம் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுவதால இங்கு குரு தலமா விளங்குது. குரு திசை குரு புத்தி நடக்கிறவங்க, திருமண தடை உள்ளவங்க திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமான தரிசனம் செய்தாங்க அப்படின்னா நிச்சயமா திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். மீனவர் குலத்துல பிறந்த இந்திரனுடைய மகள் தெய்வானையை முருகப்பெருமான் மணந்ததாக பரதகுல பாண்டிய வம்ச நூலில் இருக்கிறதா சொல்லப்படுது. இன்றைக்கும் மீனவர்கள் முருகனை மச்சான் சாமி அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. இதே போல சூரனை சம்ஹாரம் செய்து தெய்வானையை மணந்த முருகனை மச்சான் சுவாமி அப்படின்னு தான் மீனவர்கள் அழைக்கிறாங்க. ஆறுமுக பெருமானுடைய உற்சவர் குமார விடங்க பெருமான். திருமணங்களுக்கு இவரே எழுந்தள்ளுவதால மாப்பிள்ளை சாமி அப்படின்னு சொல்றாங்க. தட்சன் நடத்திய யாகத்துல கலந்து கொண்டதால சிவன் நிந்தை செய்த பாவத்திற்கு ஆளாகி இருந்தார்.